இன்று முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கக்கூடாது என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை 5 பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5 பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது? தமிழகத்துல வெளிமாநில இயக்கக்கூடாது என அறிவித்தென்பது அந்த பேருந்துடைய உரிமையாளர்கள் மக்களுடைய வாகன பதிவு விவரங்கள் ஆன்லைன்ல போக்குவரத்து துறையின் சார்பில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. 838 பேருந்துகள் இதில் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பேருந்துகளில் 5 பேருந்துகள் இயக்கப்படுவதாக, அதாவது விதியையும் தடையையும் மீறி இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகிய நிலையில் வாகன தணிக்கையின் போது போக்குவரத்து அதிகாரிகள் இந்த 5 வாகனங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். 5 வாகனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்கக்கூடாது என போக்குவரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை மீறி தமிழக பதிவெண்ணுக்கு மாற்றாமல் இயக்கப்படக்கூடிய வெளிமாநில ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் சிறைப்பிடித்து வருகிறார்கள். கோவை, மதுரை உள்ளிட்ட 5 இடங்கள்ல இந்த ஆம்னி பேருந்துகள் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காலி மைதானத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளுக்காக நேற்று இரவு போக்குவரத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில 70 தமிழக பதிவெண் கொண்ட பேருந்துகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக ஆம்னி உரிமையாளர்கள் பேருந்து உரிமையாளர்கள் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியாது, சீருடை அணியாமல் பேருந்தை இயக்கியது, அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் ஒளி வெளிச்சம் அதிகமாக இருந்தது போன்ற காரணங்களுக்காக 2000 முதல் 10,000 ரூபாய் வரை இந்த அபராதம் என்பது இந்த தமிழக பதிவெண் கொண்ட பேருந்துகளுக்கும் வசூலிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.